அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 31/7/2025 ஆண்டு ஜூலை மாதம் வியாழக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன, இதோட இந்த நாள் நீங்க செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நாளும் பொழுதும் நல்லதாக அமைய உங்களுக்கு வாழ்த்துக்களுங்க. ஸோ நம்ம பதிவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியும். உங்களுடைய கஷ்டங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கணும். நாங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில் உங்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கணும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் எங்கள் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவனின் மீதும் நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் உங்களுடைய குலதெய்வம், இதோட உங்களுடைய வேண்டுதல் என்ன, எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசி நட்சத்திரமும் சேர்த்து பதிவிடுங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்க, இப்போ இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாம். பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வோம். குருவாக காட்சியளிக்கூடிய தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்வோம். அந்த வகையில் தேவர்களின் குருவாக விளங்கக்கூடிய குரு பகவான், அதாவது நவகிரகங்களில் ராஜகிரகம்னு சொல்லுவோம் நாங்கள் ஜோதிடத்தில். இவர் ஒரே ஒருத்தர் இருந்துட்டா போதுங்க உங்களுக்கு சாதகமா. இவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலம் அதிகம். ஸோ இவருடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டா உங்களுக்கு எல்லா விதங்களையுமே உயர்வு ஏற்படும். ஞானம், அறிவில் சிறந்து விளங்குவீங்க. குருடைய அருள் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஒழுக்கம், பக்தி, புனித யாத்திரை, மற்றவங்களுக்கு ஞானத்தை போதிக்கூடிய தன்மை, இதெல்லாம் தரக்கூடியவர் குரு பகவான். ஸோ இவருடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவை. ஏன்னா நமக்கு ஒரு நல்லது நடக்கணும், மங்களகரமான சுபகாரியங்கள்லாம் நடக்கணுனாக்கா இவருடைய அனுகிரகம் தேவை இல்லையா? ஸோ இவரை நாங்கள் வீட்டிலேருந்தே வழிபாடு செய்கிறோமா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லு அப்படின்னா, வீட்டில் குரு பகவானுடைய படம் இருந்தால் அந்த படத்தை நல்லா சுத்தமாக தான் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் நிற மலர்களால் அலங்காரம் பண்ணி, முடிஞ்சால் மஞ்சள் நிற கொண்ட கடலையால் மாலை கட்டி போட்டு ஒரு பெரிய மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் 16 திரிகளை இட்டு அவரை நினச்சி வழிபாடு செய்ய முடிஞ்சா ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்களேன். சிறப்பான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. குருவருள் இருந்தால் திருவருள் நிச்சயம். நம்ம தெய்வங்கள்கிட்ட பொதுவாக என்ன வேண்டோம், கடவுளே எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நினைப்போங்க இல்லையா? இவர்கிட்ட வேண்டுங்க, கண்டிப்பாக நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இருக்கிறதும் நல்லதாக மாறும், வர்றதுமே உங்களுக்கு நல்லதாக வந்து சேரும். ஸோ இவருக்காக விரதம் இருக்க முடிஞ்சா இந்த நாளில் விரதம் இருங்க. இல்லாட்டி ஒன்றும் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். ஸோ இதையே 16 வளர்பிறை வியாழக்கிழமைகளில் இவருக்கு நீங்கள் அந்த தீபமேற்றி வழிபாடு செஞ்சிட்டிங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களோ எண்ணற்ற பலன்களும் எண்ணிய பலன்களும் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 16 வளர்பிறையில் நீங்கள் விரதம் இருந்துட்டா 3 வருஷம் நீங்கள் விரதம் இருந்தத அந்த பலனை இந்த குரு பகவான் கொடுப்பார். பரிபூர்ண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். இது உண்மை. திருமண தடை அகலணும், குடும்ப பிரச்சனைகள் தீரணும், எல்லாத்துக்குமே இவர் பொறுப்பாளி. ஸோ இவர் இன்னைக்கு வழிபாடு செய்வதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். இதோட இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். சிம்மராசி, இந்த நாளில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வாழ்க்கை துணையுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் தாமதப்படுங்க. பெருசாக இழுத்து பிடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க, முடியலையா விட்டுடுங்க. இல்லை எனக்கு முடிச்சே ஆகுவேன்னு சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக அது இழுபறி தான். அதே போல் சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்ட விவாதம் பண்ணாதீங்க. நமக்கே தெரியும் நம்ம இது பேசுறது கரெக்டு தான், ஆனால் அவங்க ஏற்றுக்கிற மனநிலை இல்லை. அதே போல் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுறதே தப்பு. அதோட அலுவலக பணிகள் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. ஆண்களோ பெண்களோங்க இந்த ஆஃபீஸ் வேலைக்கு போகிறீங்கன்னாக்கா தனியார் துறையாகட்டும் அரசாங்கத்துறையாகட்டும். அதே போல் உங்களுடைய அதிகாரிங்கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும். இதனால் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு கொத்தங்குறைய சொல்லிகிட்டே இருந்த அதிகாரி இன்னைக்கு திடீர்னு பாராட்டுவார். அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரமும், ஒரு 100 ரூபா வந்தாலே அது வியாபாரம் தாங்க, இல்லை 1 கோடி ரூபா வந்தாலும் அதுவே வியாபாரம் தான். ஸோ அதில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும். இதோட இன்னைக்கு இது வரைக்கும் இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் எல்லாமே நீங்க போகுது. குடும்பத்திலுமே மகிழ்ச்சி அதிகமாக போகுது. புதியருடைய நட்பு கிடைக்கும். நவீன சாதனங்களை வாங்குவீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீங்க. மேலும் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். ஒட்டு மொத்தமாக அதனால் உங்களுக்கு உற்சாகமான நாள்னே சொல்லி முடிக்கலாம்.
இதோட நேத்திய பிரச்சனை கூட இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சுபகாரிய பேச்சுகள் நல்ல விதத்துல முடிவாகும். குடும்ப பிரச்சனைகளை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது சிறப்பு. குறிப்பா சிம்ம ராசி பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு வார்த்தையை வந்து அவங்க நல்ல விதமா கேட்டா போதும், மனசுக்கு எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிடுவீங்க. அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. எப்பவும் போல யாரையும் நம்பாம இருக்கிறது சிறப்பு. இதோட பிள்ளையுடைய படிப்புல கவனம் செலுத்துங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல இருந்து வாக்குவாதம் பண்ணாதீங்க. அமைதியா இருக்கிறது நல்லது. தனலாபம் ஏற்படும். அதே போல உடல் சோர்வு நீங்கும். காதல் உறவு இன்னைக்கு கனியுங்க. அந்த காதல் உறவு திருமணத்திற்கு முடிவாகும். மனைவி மூலம் நன்மையும் மகிழ்ச்சியும் பெருகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றதற்கான வாய்ப்பு அமையும். தொழில அபிவிருத்தி திட்டங்கள் ஈடேறும். புதிய உத்தியோகமும் உத்வேகமும் ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லலாம். ஒரு மாதிரி புதிய தெம்பும் புத்துணர்ச்சியோட நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து செஞ்சு முடிப்பீங்க. பல வகைகளில் தனலாபம் ஏற்படும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. அதன் காரணமாகவும் பேரின்பம் அடைவீங்க. பெண்களால் லாபமும் உண்டு, போகமும் உண்டு. நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நடந்துடும். இதோட மனசுல அமைதியும் தெய்வீக அனுகூலமும் ஏற்படும். நிலம், சுகம், சந்தோஷம், உல்லாச பயணங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. அரசாங்க வகையில ஆதரவு உண்டு. பெரியவங்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இதோட இன்னைக்கு தாயினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளா இருக்கணும்னு நினைச்சா இறை வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு துணையா நிற்குங்க. இதோட எவ்வளவு திறமையா செயல்பட்டாலும் சரி, ஒரு சிலர் வந்து திருப்தி இல்லாம உங்களை வந்து தூத்தவும் செய்வாங்க. அதுக்கு வந்து செவி சாய்க்காதீங்க. மற்றபடி பெயர் புகழ் எல்லாமே உயரும், பெருமை உயரும். வாகன யோகம் இருக்கு. சொல்லப்போனா இன்னைக்கு சிம்ம ராசிக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா நடக்கிறதுனால உங்க கூட இருக்கிறவங்க, கூட வேலை செய்யறவங்களாகட்டும், இல்லை அக்கம் பக்கம் வீட்டாராகட்டும், நட்பு ரீதியாகவும் இருக்கட்டும், உனக்கு என்னையா நீ ராஜா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்னமா ராணி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும். உறவுகளுமே இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புத்தாடை ஆபரணங்களை வாங்குறதுக்கான வாய்ப்பு அமையுது. சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். அதுலயுமே உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். குறிப்பா புதுசா வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளி உணவுகளை இன்னைக்கு தவிர்க்கணும். கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். உடன்பிறப்புகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். சமூக பணிகள்ல புதிய அனுபவம் கிடைக்கும். வாழ்க்கை மேம்படக்கூடிய நாளா இருக்கு. இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு பெருசா இது நாள் வரைக்கும் இருந்த மனக்கவலைகள் இன்னைக்கு இருக்காது. அது இப்பதான்ப்பா என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும். நீ கண் விழிச்சதுல இருந்தே சிறப்பான நாளாக தான் இன்னைக்கு தொடங்கும். நீங்களே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சாதகங்கள் உண்டு. அது வந்து குடும்ப வகையிலையும் சரி, கணவர் வீட்டார் வகையிலையும் சரி, கணவர்கிட்டயுமே அன்பும் ஆதரவும் பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிடச்சூழல் சாதகமா இருக்கு. மேல அதிகாரிகிட்ட பாராட்டுகள் உண்டு. சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைக்கு உதவிகரமா இருப்பாங்க. இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க தொழில் இன்னைக்கு வளர்ச்சி பெறும். தொழில நீங்க என்ன மாதிரியான முன்னேற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ அதற்கான ஒரு அடித்தளம் இன்னைக்கு அமைச்சிப்பீங்க. ஆனா எக்கார்ந்த கொண்டும் சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் வியாபாரம் பண்றீங்களோ, வீட்டுல இருக்கீங்களோ, என்ன துறைகள்ல இருந்தாலும் சரி, என்ன தொழில் செய்தாலும் சரி, யாரையும் நம்பிடாதீங்க. யாரையும் நம்பி இருந்துடாதீங்க. புரியுதுங்களா? குறிப்பா பண விஷயத்துல கராரா இருங்க. உங்களுடைய தொழில் ரகசியங்களை வெளிக்காட்டாம இருங்க. உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மகத்தம் கிட்ட பகிர்ந்துக்காம இருங்க. கஷ்டமோ நஷ்டமோ அது உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க. அதை தாண்டி வேற யார்கிட்ட பகிர்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்துக்கோங்க. இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரக்கூடிய நாளா இருக்கு. உங்களுடைய வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாளா இருக்கு. இதோட குடும்பத்தோட உற்றார் உறவுக்காரங்களுடைய விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அடுத்த பூர நட்சத்திரம். வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனமா இருக்கணும். இதோட உணவு விஷயத்திலுமே கவனமா இருக்கணும். அடுத்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கான அனுபவம் மேம்படக்கூடிய நாளா இருக்கு. அரசாங்க வகையில ஆதாயம் ஏற்படும். நீங்க எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு கை கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா அந்த நாள் பெருசா பாதிப்பு சொல்லாத, பாதகம் இல்லாத சாதகமான நாள்னு சொல்லலாம். அனுகூலம் இருக்கு. கொஞ்சம் திட்டமிடுதலும் விழிப்புணர்வும் இருந்துட்டா போதும். அழகா இந்த நாளை சமாளிச்சிடலாம். சாமர்த்தியமும் சாதுரியமும் சேர்ந்து செயல்பட இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணுக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மையை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.